ஹாய், வெல்கம் டு ஆர்த்தி அலைஸ் அலிதா. ஆக்சுவலி வந்துட்டு நேற்று வந்து ரொம்ப ரொம்ப ட்ரூவாக ஹானஸ்ட்டாக வந்துட்டு சிலதெல்லாம் வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு புது விதமாக அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அதை ஆல்ரெடி வந்துட்டு யூடியூப்ஸ்லலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. பட் வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் வந்து தண்டமாக காசு செலவு பண்ணி என்னோட ஹாப்பினஸ்க்காக நான் ஒரு பொருள் வாங்கினேன். தண்டமான்னு சொல்ல முடியாது, ஹாப்பினஸ்க்காக தான். ஸோ வந்துட்டு அது யூஸ்ஃபுல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து எனக்கு அது பிடிச்சிருக்கிறதுனால நான் அது வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து காத்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு அலிச்சாட்டியம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஏஸ்தட்டிக் புக்கெல்லாம் வந்து நம்ம வாங்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாம் ரொம்ப ஆசை. அந்த இதை வந்து நான் அது பேரே ஃபஸ்ட் எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா அந்த பேரை கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு வந்துட்டு ஆன்லைன்லாம் ஆர்டர் போட்டு நான் வாங்கிட்டேன். இது வந்து ஒரு தண்ட செலவுன்னு கூட சொல்லலாம். ஆனால் வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ்னும் சொல்லலாம். இது வந்து பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால வந்துட்டு இது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி தெரியவே இல்லை. கடைசியில் அப்படி இப்படின்னு ஏதோ இது பண்ணி கடைசியில் அதோட பேரை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து ஏஸ்தட்டிக் ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். இது ப்ரமோஷன்லாம் இல்லை, நான் பண்ணது தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 2 டப்பா வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் வந்து ஒன்று வந்து ஒரு மாதிரி பிஸ்கெட் கலர்லையும், இன்னொன்று வந்து லாவெண்டர் கலர்லையும். இது வந்து பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். க்ரியேட்டிவாக ஏதாவது வந்து நம்மளுக்கு தோணுது வந்து கிழிச்சு ஒட்டவோ இல்லை வந்துட்டு நம்ம கட் பண்ணி ஒட்டவோ இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டவோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இது எப்படின்னா வந்துட்டு இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். நான் இந்த வீடியோலேயே ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நிறையா வந்து நமக்கு ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து டைரி. இதுதான் வந்து ஆக்சுவலி வந்து பேசிக்கே. இதில் தான் வந்து நம்ம எல்லா ஜேர்னல்ஸும் வந்து பண்ணணும். நம்ம கூட வீடியோ யூடியூப்லலாம் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்படியே அது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அந்த கிழிக்கிறது, அப்புறம் அவங்க கம்மு போட்டு ஒட்டுறது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த ஃபாரினர்ஸ் வந்து பண்ணுவாங்க, கடகடன்னு பண்ணுவாங்க. நமக்கு அந்த அளவுக்குலாம் வராது. ஏன்னா எதை எங்கே எடுத்து ஒட்டுறதுன்னு நமக்கு யோசிக்கிறதுக்குள்ளேயே பாதி டைம் முடிஞ்சு போயிடும். இது ஆக்சுவலி அந்த மாதிரி தான். ஆனால் இதில் நிறைய க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் தான் நம்ம பண்ணலாம். இதில் வந்து கொடுத்துருக்கிறத வச்சு மட்டுமே பண்ணலாமான்னா இதை தாண்டி நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது தான், அதை வச்சு கூட பண்ணலாம். இதில் வந்து சிலதெல்லாம் தீம்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கரி, அப்புறம் சாப்பிட்றது, அந்த மாதிரி நம்ம ஐட்டம்ஸ் தான். இதில் வந்துட்டு கொஞ்சம் அந்த சீனரிஸ் மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் இங்கிலீஷ் சீனரி, பார்பியில் வரும்ல, அந்த மாதிரி சீனரிஸ் மாதிரி இதில் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் உங்களோட டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து ஆக்சுவலி ஒரு 2 ஜேர்னலில் 3 ஜேர்னலில் என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது வந்து நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து ஒரு 2 தான் பண்ணியிருப்பேன். அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி ஏதோ ஒரு அளவுக்கு பண்ண மாதிரி இருக்குது. அது வந்து நமக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியல. அதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நான் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்குவேன். அதுக்கப்புறம் வேறு என்ன, சரி வாங்க நம்ம வந்து இதில் என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாக்ஸ்குள்ளே வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்னோட ஜேர்னல்ஸை வந்துட்டு நான் வந்து லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து என்னோட ஜேர்னல்ஸ் வந்து நீங்கள் உடனே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டீங்கன்னா, வாவ் இவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் அதை நான் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். சும்மா ஒரு டெமோக்காக பண்ணது தான். அப்படின்லாம் போய் சொல்ல மாட்டேன். நிஜமாவே நான் பண்ணி ட்ரை பண்ணேன். அது நல்லா வரல. ஆனால் இது பண்ண இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அது ஒரு மைண்டாக உட்காரும்போது மேபி நல்லா வரலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 விதமான கார்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய ஷீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே. இதில் வந்து ஒவ்வொரு ஷீட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த ஷீட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஷீட் வந்து இப்படி பிளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி இருக்கிற ஷீட் பார்த்தீங்கன்னா வந்து அதோ இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நமக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அது வந்து நம்ம டேர் பண்ணியோ இல்லை கட் பண்ணியோ வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் கார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த சீனரிஸ் மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே ஒரே கலராக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிஸ்கெட் கலர் அந்த மாதிரி காமிச்சன்ல, அந்த பிஸ்கெட் கலரில் வந்துட்டு நிறையா இருக்கும். இது வந்து டேட் வைஸ் வந்து குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்க்கவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் ஸ்டிக்கர்ஸ். இதில் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி நம்பர்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்துட்டு நமக்கு அந்த டேட்டுக்கு இப்போ நம்ம இன்றைக்கி டேட் பண்ணோம்னா அது ஒரு மெமரியாக எடுத்து வந்துட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குவைட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து இது பண்ணுவோமே எழுதுறது, அந்த மாதிரி குவைட்ஸோட கொடுத்துருப்பாங்க. இது வேணும்னா நான் வந்து எதாவது டார்க் கலர் ஒட்டிட்டு அது மேலே இந்த ஒயிட் கலர் எடுத்து கூட ஒட்டிக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இதெல்லாமே வந்து ஸ்டிக்கர்ஸ் தான், டைப்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ். இது வந்து ரவுண்ட் ஸ்டிக்கர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, இதெல்லாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது. ஏன்னா இதை வச்சுட்டு சீனை போட்டுருக்காளே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இது வந்து நான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சப்போஸ் இதை பார்த்து உங்களுக்கும் இதை வந்து கிழிச்சு ஒட்டணும் அப்படின்னு ஆசை வந்துச்சுன்னா நீங்களும் தாராளமாக வாங்கி ஒட்டலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு டைம் பாஸ் மாதிரி தான். ரொம்ப வந்து கடுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கும்போது இந்த மாதிரிலாம் யார் மேலேயாச்சும் இருக்கிற கோவத்தை வந்து இது மாதிரி நம்ம காமிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற திறமைகள்லாம் வெளியில் வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கார்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இது வேணும்னாலும் நம்ம வந்து கிழிச்சு சும்மா கிழிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, இதை வந்து நம்ம கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து
மறுபடியும் அதே தான் வருது. நான் என்ன பண்ணுறது? இதெல்லாம் நான் பண்ண வேலை தான். இது வந்து எல்லாத்தையுமே வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது ஒரு ஆர்வ கோளாறுல வந்துட்டு நான் எல்லா கார்ட்ஸையுமே வந்துட்டு எலி குறைந்த மாதிரி குறைஞ்சி வச்சுருக்கேன். இதோ இது எல்லாமே நான் யூஸ் பண்ணதான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த டைரியில் வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வித்த வேணாலும் நம்ம காமிச்சிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சீனரிஸோட கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஒரு தீம் செட்டப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்கோ அந்த டைப் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போஸ்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு வந்து எது கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. ஒரு வேளை டைரியில் வந்து இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து இப்படி கார்டு வர மாதிரி கூட நம்ம செட்டப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக அந்த ஐடியா வச்சான்னு தெரியல. நான் அப்படி யோசிச்சு வச்சிருக்கேன் என்னோட மூளைக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷீட்ஸ் தருவாங்க. இந்த ஷீட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ வந்து அந்த ஷீட்ஸை வந்து நம்ம கார்னர்லையோ இல்லை வந்து சென்டர்லையோ இல்லை ஒரு பக்கமாக இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த போஸ்ட் கார்டு மாதிரியே வந்துட்டு இன்னொரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது மொத்தமாக சைனீஸ் பேஸ் பண்ணதுனால அப்படின்றதுனால வந்துட்டு அந்த இங்கிலீஷில் சின்ன சின்ன கார்ட்ஸ் காமிச்ச மாதிரி சைனீஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ஒன்றுமே நமக்கு புரியாது, அதனால அது அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ்லேயே வந்து ரவுண்டு, அப்புறம் வந்து ஸ்டோன்ஸ் மாதிரி பெபிள்ஸ் மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் இப்படி டாகி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கம்மெல்லாம் நான் வாங்கினது தான், அதனால் இதெல்லாம் வரதில்ல. ஸோ இதுதான் வந்து மொத்தமாகவே பர்பிள்ஸில் அந்த லாவெண்டர் கலர் இந்த புக்கில் இருந்தது. அது போக ஒரே ஒரு ஷீட் பிளாங்காக இந்த ஷீட் இந்த கலரில் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜேர்னலுக்கான தீமோட செட் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து நான் வந்து நிறைய விஷயத்த வந்து யூஸ் பண்ணி பார்க்கணுன்றதுக்காகவே வந்துட்டு நான் வந்து இதை வந்து இதில் கிழிச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் மற்றபடிக்கு வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்செல்லாம் பண்ண தானே கற்றுக்க முடியும், அந்த ஒரு நம்பிக்கை தான். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணது இதெல்லாமே. நம்ம அந்த ஜேர்னலில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்து வந்து இதோட டைரி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லாவெண்டர் கலரை விட எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஆக்சுவலாக இந்த கலர் வந்து ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஜேர்னல்ஸும் இதுவும் டைரி தான். அதே மாதிரி குட்டி டைரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அதில் இந்த 2 செல்லோ டேப் அந்த லாவெண்டருக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி 2 செல்லோ டேப் இதுக்கும் கொடுத்தாங்க. இதுக்கும் 2 செல்லோ டேப் கொடுத்தாங்க. அப்புறம் இதுலேயும் அதே மாதிரி ஷீட்ஸ் தான். இந்த மாதிரி பிளைனில் பார்டர் போட்ட மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கணக்கு எழுதுகிற மாதிரி ஒரு ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட்டும் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நிறையா இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம ஒரு நோட்ஸ் எழுதுகிற மாதிரியோ இல்லை வந்துட்டு நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு தீமில் வந்து நம்ம இதை செட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஐட்டம் சாப்பிட்ற மாதிரி, அவங்க எல்லாம் சமைக்கிற மாதிரி, அப்புறம் ரைம்ஸ் பாடுற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பட்டர்ஃப்ளைஸோடலாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கார்ட்ஸு. அதில் எப்படி கார்ட்ஸ் கொடுத்தாங்களோ வந்துட்டு அதே மாதிரி இதுலேயும் கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிலது கார்ட்ஸ் வந்து ஸ்டிக்கர்ஸ் பேஸில் ஸ்டிக்கர்ஸ் எப்படி ஒட்டுவோம் அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்குது, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிலதெல்லாம் கார்ட்ஸாகவே இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி ரவுண்டு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்க நம்ம ஐட்டம் கேக்கு, அதுக்கப்புறம் சாக்லேட் டஃபில் கேக்கு, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஜாலியாக இருக்கும், அந்த பொண்ணுங்க வந்து இப்படி பாட்டு பாடுற மாதிரி பார்பி கேர்ளோடலாம் அதெல்லாம் வந்து நிஜமாவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீட்டாக வச்சுருந்தா வந்துட்டு நமக்கே நோண்டணும்னு தோணும். கசகசன்னு வச்சுருந்தோன்னா நமக்கு எடுத்து ஏதாவது ஒட்டணும் பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். அப்புறம் அதில் சேம் தான், அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து தீம்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. இதுலேயும் அதே மாதிரி கார்ட் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஷேப்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நோட்ஸ் மாதிரிலாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதில் எப்படி கொடுத்துருந்தாங்க அந்த சைனீஸ் நோட்ஸ் மாதிரி, இங்கிலீஷ் நோட்ஸ் மாதிரி, அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த கார்னரில் இல்லை வந்துட்டு மேலே கீழெல்லாம் ஒட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அந்த டைரிக்கு ஏற்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். இது வந்து 2 பேஜ்லேயும் கூட பண்ணலாம். ஆனால் 2 பேஜில் பண்ணோம்னா டைரி க்ளோஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சைட் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஷீட்ஸ் எனக்கு இதில் இருக்கிற எல்லா ஷீட்ஸுமே ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். இந்த ஷீட்ஸ் எல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், மைல்டாக இருக்கும் இந்த ஷீட்ஸ் எல்லாம். நான் என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இதில் ரொம்ப வார்மாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1 2 3 போட்டு அவங்க எப்படி அதில் குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதுலேயும் இதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து எல்லாமே ஒரு ஷேப்பாக இருக்கும். அது வந்து ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்கும். இது வந்து எல்லாமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். இது 12, அதுக்கப்புறம் இதோட 8ஓடது ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு 5ஓடது ஒரு மாதிரி, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து எனக்கு இந்த ஜேர்னல் எடுத்தால் மட்டும் ரொம்ப குஷியாயிடுவேன் நான். ஆனால் இது வரைக்கும் ஒரு 3-4 தடவை தான் தொட்டிருப்பேன் ஜேர்னல்ஸே. அதுக்கப்புறம் இந்த மியூசிக் போட்டு இந்த மாதிரி ஷீட்ஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்து கிழிச்சது தான். இதெல்லாம் ஓட்டையெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். எப்படி கட் பண்ணணுன்னே தெரியாமல், எதை எங்கே யூஸ் பண்ணணுன்னே தெரியாது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ஏன் இப்படி கசகசன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இதெல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி ஒட்டுற மாதிரின்னு நினைக்கிறேன், க்ரியேட்டிவாக பண்ணுறதுனால. அங்கே கொடுத்த அதே போஸ்ட் கார்டு மாதிரி 2 இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுதான் அந்த ஷீட்ஸ். அங்கே எப்படி நான் வந்து டேர் பண்ணி வச்சுருந்தோம். இந்த ஷீட்ஸ் வந்து நான் எதுவுமே பண்ணல, பிகாஸ் இதை வந்து கொஞ்சம் உருப்படியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஷீட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இதையும் கூட நம்ம டேர் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து அவங்க கொடுத்த ஷீட்ஸ் தான். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரே டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் மூளை நல்லா திங்க் பண்ணி கொஞ்சம் க்ரியேட்டிவ் மைண்ட் வேணும். அப்போ தான் கொஞ்சம் கசகசம் இல்லாமல் நீட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நாஸ்தி கந்தரகோலம் ஆயிரும்.
ரொம்ப நல்லாவே இருக்காது. அது என்னென்னமோ வந்து இருந்ததுக்காக எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆனால் ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ஜேர்னல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னோட ஜேர்னல்ஸை காமிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீங்கள் பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி வியந்து போயிருவீங்க. நான் என்னோட ஜேர்னல்ஸை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்கின உடனே வந்து எல்லாமே யூஸ் பண்ணுன்றதுக்காக பண்ண ஜேர்னல் தான் வந்துட்டு இது. ரொம்ப கேவலமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதாவது இருக்கிறது எல்லா பேப்பர்ஸும் யூஸ் பண்ணியிருப்பேன். இது அப்புறம் இந்த செக்ஸு, அதுக்கப்புறம் அந்த தீமோட சீனரி மாதிரி இருந்துச்சுல அது, அப்புறம் ஹாய் சொல்கிறதுக்குனே தனியாக எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எந்த டேட்டில் பண்ணேன் அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட சைன் வேறு போட்டிருப்பேன். நான் தான் பண்ணேன் இல்லையா, அதனால வந்துட்டு என்னோட சைன் வேறு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே குவைட்ஸ் எல்லாம் வந்து செல்லோ டேப்பில் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணுன்னு சொல்லி எடுத்து ஓட்டினேன். சம்மந்தமே இல்லாத இந்த கலரும் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த கலரையும் எடுத்து நான் ஒட்டிட்டேன். பார்க்கவே வந்து ரொம்ப ஆர்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் மயங்கிடாதீங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜேர்னல். செகண்ட் ஜேர்னல் வந்து இதில் பண்ணனா இல்லை அதில் பண்ணான்னு தெரியல. இல்லை இதில் தான் பண்ணேன் செகண்ட் ஜேர்னல். இந்த ஜேர்னல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த ஜேர்னலில் வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு சொன்னால் இந்த இடத்துல பண்ணியிருக்கிறது, அதுக்கப்புறம் இங்கே பண்ணியிருக்கிறது மட்டும்தான். ஆனால் இது இப்படி பார்க்கும்போது இப்படி இருக்குது. பட் வந்து இது வந்து என்னோட ஃபேவரட் ஜேர்னல்னு சொல்லலாம். இதெல்லாம் நான் வந்து செகண்டாக பண்ண ஜேர்னல். இதில் நான் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. தேர்ட் ஜேர்னல் வந்து எனக்கு நல்லாவே பிடிச்சது. ஏன்னா தேர்ட் ஜேர்னல் வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணேன். இதான் வந்து என்னோட தேர்ட் ஜேர்னல். இது எல்லாத்தையும் காமிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுறாதீங்க. இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கலாம். ஆனால் வந்து ஜேர்னல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம், அதை பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா வந்து அது மாதிரி ஒரு பெஸ்ட் ரிலாக்ஸேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜேர்னல்லாம் பண்ணும்போது நான் ரொம்ப பிடிச்சி பண்ணேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த ஜேர்னல் ஆக்சுவலி பண்ணி முடிக்கும்போது. இது ஒரு வீடியோவாக எடுத்திருந்தா மேபி நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆக்சுவலி வந்து இதில் போட்டிருக்கிற வேர்ட்ஸ் வந்துட்டு உண்மைதான். யூ ஆர் வாட் யூ லவ். அதனால வந்துட்டு இதை மறந்துடாதீங்க. இந்த குவைட்ஸ் வந்து உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே க்யூட்டாக தான் இருக்கும். நான் அப்படி தான் வந்து நினச்சி பண்ணியிருக்கேன். இந்த ஜேர்னல் வந்துட்டு எனக்கு ஆசைப்பட்டு நான் பண்ண ஜேர்னல். இது வந்து எப்போ பண்ணேன், 13th பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஜேர்னல் பண்ணியிருக்கேன். இந்த ஜேர்னலும் வந்து நான் பிடிச்சி தான் பண்ணேன். இந்த ஜேர்னலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நானே பண்ணது தான். ஆக்சுவலி வந்து பிஸ்கெட் கலரில் பண்ணது எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அதில் இருக்கிற குட்டி குட்டி ஷீட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அதனால வந்து அதை பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. லாவெண்டரில் இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு அதில் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம பண்ணி முடிப்போம், அதுக்கப்புறமா அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கேன். ஸோ தீஸ் ஆர் த ஜேர்னல்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி இதுதான். நான் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பாஷையில் சொல்லணும்னா நான் ஒரு தண்டை செலவு பண்ணி 2 ஜேர்னல்ஸ் வாங்கி இப்போ வரைக்கும் ஒரு 5-6 ஏஸ்தெட்டிக் ஜேர்னல்ஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு இது மேலும் தொடரும். அது அப்போ தொடரும்போது உங்களுக்கு நான் பண்ணுறதையே வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போகிறேன். அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இப்படி தான் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இன்னையோட வீடியோவில் நான் என்னோட ஏஸ்தெட்டிக் ஜேர்னல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சேன். அப்படின்னு நீங்கள் வியந்து போயிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் டே எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேக் கேர். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்த்தி அலைஸ் அலிதா. பாய்.